பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமும் நம்ம அனைவரும் ஆசீர்வதித்து காத்துள்வாராக. ஆமென். இந்த அருமையான தபசு காலத்தின் 40 நாட்களில் இந்த இனிய நாளிலே உங்களோடு இந்த காணொலி மூலியமாக காண்பது காக்கடவுள் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பு நன்றி செலுத்துகின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான பேரர்களுக்கும் இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் சார்பாக நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த தியானத்துக்காக நம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா அன்பும் கிருபையும் பரிசுத்த கர்த்தாவே, எங்களை மட்டுமாய் காத்து நடத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் எங்களை சுத்த இறுதி மூலங்களாக எங்களை மாற்றும்படியாக மீண்டுமாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் அந்த கருத்தை எல்லாத்தையும் நோக்கி மீண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் புதிய மனிதர்களாய் புதிய சிந்தையோடு புதிய வாழ்க்கையோடு நாங்கள் வாழவும் கிருபை சும்மாச்சு இருக்கின்றோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்து இயேசு நாம் செவிக்கிறாங்க கர்த்தாவே. ஆமாம். நம் பாடல் புத்தகத்திலே ஒரே ஒரு பாடல் மட்டும் போடுமாக ஜெபமாலை கீர்த்தனை புத்தகத்திலே 255வது பாடல், தூயாதி தூயவரை மோத புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனை புகழ் பாட வேண்டும் என்ற பாடலை பாடும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பார்வை நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கினாரே, பார்வை நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலம் தாருவேன், துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலம் தாருவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரனின் புகழ் பாட வேண்டும், தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அறிவான நாளுக்காக தியானத்துக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி அதே மத்திய நற்செய்திகள் 9ஆம் அதிகாரம் ஒரு சில வசங்களை வாசித்து அதனுடைய இறை தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோமாக. அது மத்திய நற்செய்திகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் முடிய. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமுறாதுக்கான அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமுறாதனை நோக்கி, மகனே, திறன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர், இவன் தேவதூஷம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் கொள்ளாதவைகளை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடந்து என்று சொல்வதோ எது எளியது?
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிராதக்காரனை நோக்கி, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். உடனே அவர் எழுந்து தன் வீட்டிற்கு போனார். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. தலைவர் தாழ்த்தி செய்வோம். பலிபீடத்தில் இல்லை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் முன் திரு ரத்தத்தாலே அரை நீங்க இருதயத்தை, கழுவும் முன் திரு ரத்தத்தாலே அரை நீங்க இருதயத்தை. அன்பின் பரலோக தேவனே, எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி உடைய வார்த்தையினாலே கழிவு சுவாமி. இப்பொழுது கேட்கிற வார்த்தையும் உடைய பிள்ளைகளையும் இந்த காணொலி மூலியமாக பார்த்து கொண்டு போகிற அருமையான உறவினர்களையும் குடும்பத்தாரையும் யாசமாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பெருமா ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான விசுவாசிகளே, குடும்பத்தினர்களே, ஆண்டவருடைய அடியார்களே, திருச்சபையின் உறவுகளே, தர்மியான நேரத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தோற்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாகவே இந்த தபசு நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இணைகிற ஒரு நாள், அல்லது நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை தாழ்த்துகிற ஒரு நாள், அல்லது கடவுள் நமக்காக பாடுபட்டதை நினைவு கூர்ந்து அவர் நமக்காக சொந்தமானதை தன் ஜீவனை கொடுக்கிற இந்த புதிய நாளிலே உங்களோடு இடைப்பட கடவுளை கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட அடியார்களாய் அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க போகிற இந்த வார்த்தை அது மத்தேயு நற்செய்திகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிக்கும். இதிலே 2 விதமான ஒரு காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த தபசு நாட்களிலே அல்லது ஆதி முதல் உலகம் தோன்ற நாள் முதலே இந்நாள் வரை நம்ம அநேக காரியங்களுக்காக கலங்கிக் கொண்டிருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஒரு புறமாக பார்க்கிற பொழுது கடவுள் இம்மட்டுமாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலே அவர் சுகபலத்தோடு காணும்படியாக நம்ம பராமரித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, மகனே தினன்குள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுக்கு பின்பாக சொல்லப்பட்டிருக்குது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று. இதிலே உன் என்ற வார்த்தை நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறது, மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் தபசு நாட்களை நம்முடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை காக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு தபசு நாட்கள் அல்ல, இது வசந்த காலம் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு பொற்காலம் என்று சொல்வார்கள். இந்த தபசு நாட்களிலே கடவுள் நம்ம எதை இணைக்கிறார் என்று சொன்னால், இருதயத்திலே உடைக்கப்பட்ட நெஞ்சமாய், இருதயத்திலே உடைக்கப்பட்ட உள்ளங்களாய், இருதயத்திலே உடைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அல்லது தாழ்மையில் உள்ள அல்லது தனிமையில் உள்ள பிள்ளைகளை அது ஒன்றிணைக்கக்கூடிய இந்த நாட்களை நினைவுபடுத்துகிறது. பொதுவாகவே இந்த தபசு நாட்கள் நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ள, அல்லது ஆங்கிலத்தில் சொல்லப்பட சொன்னால் we want to test ourselves, or we want to manifest it, or we want to searching for our God to test our heart. கடவுள் நம்முடைய இதயத்தில் இருக்கிறாரா, அல்லது கடவுள் நம்ம இதயத்திலே நம்மை போஷிக்கிறாரா, அல்லது கடவுள் நம்ம இதயத்தை சோதித்து பார்க்கிறாரா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ள இந்த புதிய நாள் நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த புதிய நாள் எதுக்கு ஏற்படுத்துகிறது சொன்னால் பார்க்கும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பந்தத்தை உருவாக்குகிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பந்தத்தை உருவாக்குகிறார், வீடு என்கிற ஒரு பந்தத்தை உருவாக்குகிறார். அந்த வீடிலே சந்தோஷங்கள் இருக்கலாம், அன்புகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், விசுவாசங்கள் இருக்கலாம், எல்லாவற்றும் இருக்கும் பொழுது நம்ம ஒரு புறமாக பார்க்கும் பொழுது கவலைகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், தியாகங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், கசப்புகள் வரலாம். இப்படி வருகிற சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டும்படி ஆகுகிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். அப்போ இந்த பாவம் எதையை உணர்த்துகிற சொன்னால், ஆதாமியவான காலத்திலிருந்தே பாவங்கள் நமக்கு பின்தொடர்ந்து வருகிறது. இந்த பாவங்கள் ஆண்டவரே சொல்லுகிறார். முதலாவது பாவம் அது ஆதாமியவான காலத்திலே ஒரு பழத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பழம் உண்மையுள்ளதா என்று பார்க்கும் பொழுது இது நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு பழமாக இருக்கிறது.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி என்கிற கனியை கொடுத்து அந்த கனியை ருசி பார்க்க முடியாத கடவுள் நம்மை அர்ப்பணிக்க செய்கிறார். இந்த அர்ப்பணமாக செய்கிற இந்த கனி நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் செய்யும். முதலாவது கனி என்று பார்க்கும்போது அன்பு என்கிற கனி. இந்த அன்பு எல்லாவற்றையும் செய்யும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் கொள்ளும் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டது. வேதாகமத்தில் அடிப்படையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒருவரோடு அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கோம். முதல்ல we want tested our word, we want tested our love. அப்போ நம்முடைய வார்த்தை நாம் சோதித்தறிய வேண்டும், நம்முடைய அன்பை நாம் சோதித்தறிய வேண்டும். ஆண்டவர் அந்த உலகத்தின் மேல் ஏன் அன்பு கூர்ந்தார்? அதனால் தான் யோவான் 3:14 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பிறனுக்குமான விசுவாசிக்கவனும் அவன் கெட்டு போகாமல் நித்தியத்தின் அடைபடி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவார். ஏன் அன்பு கூர்ந்தார் பார்த்துங்க, இந்த அன்பு ஆண்டவர் அளவிட முடியாத ஒரு அன்பு, பிரிக்க முடியாத ஒரு அன்பு, அளந்து பார்க்க முடியாத ஒரு அன்பு, முடிவில்லாத ஒரு அன்பு. இப்படி இணைந்திருக்கிற ஒரு அன்பை ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகமே காணப்பட்டாலும், இந்த உலகமே அழிந்து போனாலும் ஆண்டவர் கொடுக்குற அன்பு என்றைக்குமே மாறாது, என்றைக்குமே ஒளிந்து போகாது, என்றைக்குமே அதே தொலைந்து போகாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒன்று தொலைத்து கொண்டு இழந்து போனதை நம்ம தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் வேதாகம் சொல்லுறது, கிறிஸ்மஸ் காலத்தில் இழந்து போன தேடும் ரட்சிக்கவே மனசுக்கு வந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி. ஏன் நம்ம இழந்து போகிறோம்? எதை குறித்து இழந்து போகிறோம்? நாம் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலே நாம் மண்ணென்று நினைவு கொள்கிறோம். கடைசியாக இந்த மண்ணுக்கு தான் போக போகிறோம், மண்ணில் தான் கிடைக்க போகிறோம், மண்ணில் தான் மீண்டும் வரப்போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மண்ணில் எடுக்கப்பட்டால் மண்ணோடு மண்ணாவே மண்ணிலிருந்து மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பாய் என்று சொல்லி. இது மண்ணுக்கு ஒப்பாக்கப்பட்ட இந்த பூமியை நாம் அன்பினாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், அன்பினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அன்பினாலே நாம் ஒருவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாடாக நாம் காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து நான் 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு உலகமே கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, அன்பு ஒரு புறமாக இருந்தாலும் கலங்கப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது. இது தபசு காலம் என்பதால் கடவுளோடு இணைக்கப்படுகிற ஒரு நாள். நான் தாழ்மையில் இருந்தேன், நான் தனிமையில் இருந்தேன், நான் வியாகுலத்தில் இருந்தேன், நான் நோயடிப்பட்டு இருந்தேன், நான் மருத்துவமனையில் இருந்தேன் என்று சொல்லி பலவிதமான நோய்கள் மூலமாக, பலவிதமான வியாகுலின் மூலமாக, பலவிதமான வேதனை மூலமாக கடவுள் நம்மை அழைக்கிறார். நீ கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் அஞ்சுற என்று சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன், நான் உனக்காக மறித்திருக்கிறேன், நான் உனக்காக வியாகுலப்பட்டிருக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்த சொல்லி ஆண்டவர் இந்த வியாகுலத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறது, ஏன் பயப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 8:26 அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறேன் என்று சொல்லி எழுந்து ஆண்டவர் சொன்னார். இந்த சிலுவை எதை கொடுக்கிறது சொன்னால், இது கலங்குகிற சிலுவையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைகிற பொழுது ஆண்டவர் அங்கே அழுகவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக ஆண்டவர் தன்னை எல்லாவற்றையும் அர்ப்பணித்துக் கொள்வதாக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவையின் காலம் நம்ம எதை கொடுக்கிறது? இந்த சிலுவை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது, இந்த சிலுவை நமக்கு அன்பை கொடுக்கிறது, இந்த சிலுவை நமக்கு மீட்பை கொடுக்கிறது, இந்த சிலுவை நமக்கு இரத்த பரிதம் நமக்கு கொடுக்கிறது, இந்த சிலுவை நமக்கு உறவை தள்ளுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறுகிற பொழுது 7 வார்த்தை நமக்காக அர்ப்பணம் செய்தார். முதல் வார்த்தை சொல்லுகிறது பொழுது, இதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள். தன்னை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது, மன்னிப்பின் வார்த்தையாக இருக்குது. ஆனால் வேதாகம் சொல்லுகிறது 70 முறை மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிக்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாவே எல்லாமே மாறிவிடும். இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை நம்ம உள்ளத்திலே வந்தாவே எல்லாவற்றும் மாறிவிடும். ஆனால் தான் வார்த்தை சொல்லுவது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கும். இந்த துக்கம் எப்போ சந்தோஷமாக மாறினா, நம்மை நாமே மன்னித்துக் கொள்கிற குணம் நம்ம உள்ளத்திலே வரும்போது நம் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. நம்முடைய கலங்கமான துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, உடைந்து போன துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, தனிமையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாக மாறுது, வியாகுலத்தில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாக மாறுது, வேதனையில் உள்ள துக்கம் சந்தோஷமாக மாறுது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மை கலங்கப்படுத்தும்? நான் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக மீட்பை உண்டாக்கினேனே, இந்த சிலுவையின் மூலியமாக உனக்கு ரத்தத்தை நான் பானம் பண்ணினேனே, நீ எனக்காக என்ன செய்த? ஆண்டவர் மீண்டுமாக நம்மை ஆர்ப்பரித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது. சிலுவை என்கிற பந்தம் அது கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாக இருக்குது. ஏன் சிலுவை கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாக இருக்குன்னு சொன்னால், சிலுவை நம்மை கரம் பிடித்து அழைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்து அது சிலுவை நம்மை அழைக்கிறது. நம்பிக்கையை பானம் பண்ணுகிறவர்களாய் நம்மை மீண்டுமாய் அழைக்கிறது. 6 நாள் நம்ம வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஆண்டவர் சமூகத்திலே வந்து நின்று, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்க, என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தை சுதந்தித்துக் கொள்ளுங்க சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் ஆயர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தில் போய் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. நீ சமாதானத்தில் போய் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
நம்ம சமாதானத்தோடு இருக்கிறோமா? நம்ம மன்னிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? அன்பில் நிலைத்தவர்களாக இருக்கிறோமா? அல்ல அன்பில் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்நாட்கள் எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்கிற தருணம் எப்படி இருக்கிறது? நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கிறது சொல்லி நம்மை நாமே பரிசோதித்து அறிய இந்த சிலுவை நமக்கு உதாரணமாக இருக்குது. அதனால தான் நமக்கு ஆலயத்துக்குள்ள வரும்போது முதலாவது பார்க்கிற இந்த காரியம் இந்த சிலுவை மட்டும்தான். இந்த சிலுவை தான் நமக்கு எல்லாவற்றும் அடையாளமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் மூலமாக பெறும்போது தான் இந்த சிலுவையின் குறியை உன் நெற்றியிலும் நெஞ்சிலும் ஏற்றுக்கொள்வாயாக என்று. இந்த சிலுவை குறியை நம்ம நெற்றியிலும் நெஞ்சிலும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம உள்ளத்தில் எதுவுமே வராது. வியாகுலம் வராது, போராட்டங்கள் வராது, நிந்தைகள் வராது, அவமானம் வராது, எதுவுமே வராது. ஆனால் இந்த சிலுவை தான் நம்ம உள்ளத்திலே என்றென்றுக்கும் அடையாளமாக இருக்கும். நாம் மறித்து போனாலும் சிலுவை நம்மோடு இருக்கிறது. நாம் உயிர்ப்பிக்கும் பொழுது சிலுவை நம்மோடு இருக்கிறது. நம்ம வியாகுலப்படும் போது சிலுவை நம்மோடு இருக்கிறது. நம்ம கலங்கி தவிக்கிற பொழுது சிலுவை நம்மோடு இருக்கிறது. நாம் வேதனைப்படும் போது சிலுவை நம்மோடு இருக்கிறது. அப்போ எல்லா நேரத்திலும் சிலுவை நம்மோடு இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பதுக்கு என்ன? அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ திக்கட்டு இருக்குமோ நான் உன் கூட இருக்கிற சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம அர்ப்பணமாக செய்யணும். கிறிஸ்துக்களை அர்ப்பணார்களே, ரெண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் சிலுவை சுமந்தவராய் நம் கண்முனை கொண்டுள்ளார். அவர் சிலுவை சுமந்தவராய் நம் கண்முனை கொண்டு யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் தம்முடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்கிற சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு போகிறார். அந்த கொல்கதா என்கிற இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிறார்கள். வழியிலே ஒரு சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் பொய்ச்சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவனை சிலுவையில் அறியும், இவனை சிலுவையில் அறியும் சொல்லி ஒரு சிலர் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலுவை பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது அவர் நம்முடைய சிலுவை மட்டும் சுமக்கவில்லை, நாம் அவருக்காக செய்த பாவத்தையும் பாரங்களையும் அவர் நமக்காக சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த பாரமான சிலுவையை சுமக்கும் போது தான் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவத்தையும் அவர் சுமந்து சிலுவையின் வழியாக நமக்கு எல்லாவற்றையும் மன்னிப்பை கொடுக்கும். ஆனால் பிதாவை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறது சொல்லி முதல் வார்த்தை சொல்லப்பட்டது. இந்த இரண்டாவது வார்த்தையை சொல்லப்படும் போது ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு என்னுடைய கூட பரதையை சொல்லியிருப்பார். பரலோகத்துக்கு போகிற வழியை ஆண்டவருக்கு தெரியும், அது பின்பதாக நமக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இந்த சிலுவையின் வழியை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய வழி நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த வார்த்தை எதை சொல்லப்பட்டது சொன்னால், சிலுவை இது வெறும் சிலுவை இல்லை, இது மரத்தால் அடக்கப்பட்ட சிலுவை இல்லை, இது மரத்தால் உண்டுபட்ட சிலுவை இல்லை, இது ஆலயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்க சிலுவை இல்லை, இது நம்முடைய உள்ளங்களுக்காக தைக்கப்பட்ட சிலுவை, இது நம்ம உள்ளத்தை சுத்திகரிக்கப்பட்ட சிலுவை, இது நம்ம சிலுவை நம்ம உள்ளத்துக்காக திருந்தப்பட்ட சிலுவை. இன்றைக்கி இந்த சிலுவையை நாம் நெற்றியும் நெஞ்சிலும் ஏற்றுக்கொள்ள கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த தபஸ் நாட்களே நாம் சோதித்தறிய நாம் காணப்படுவோமா? நாம் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்காக பாரப்பட்ட இந்த சிலுவை சுமக்க ஆய்க்கப்படுவோமா? இந்த சிலுவை நமக்காக வைக்கப்பட்ட சிலுவை. நான் உனக்காக மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக மீட்பை உண்டாக்க என்று சொன்ன தேவன் மீண்டுமாக நம்மை மீட்பு உண்டாக்க நம்ம சிலுவையை சுமக்க சொன்னார். இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று அழைக்கிறேன். இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொன்னார். ஆண்டவர் பின்னாடி போன அனைவரும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, கிருபை எல்லாவற்றையும் பெற்றவர். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படும்? நாம் எப்படிப்பட்ட சிலுவை நாம் சுமந்து கொண்டு போகும்போது அந்த சிலுவையை ஆண்டவர் சுமக்க ஆயத்தமாக. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள், ஆவிலே எரிமலும் பாக்கியவான்கள் ஆவிலே தரித்துக் கொள்வர்களாக இருக்கும். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட பாக்கியவான்களாக காணப்படும்? இந்த சிலுவை நாம் சுமக்கும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்க கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் என்கிற பாவத்தை நோக்கும். அதனால் தான் சொல்கிறாரு, மகன் என் திறன்கொள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த 35ஆம் அதிகாரத்தில் திமுருவாத காரனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அதை நீங்கள் வேற ஒரு அதிகாரத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார். 12 ஆண்டுகளாக இருந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஏன் குணப்படுத்துகிறார்னா, வாழ்க்கையில் இருந்துகிற பெரிய அந்தஸ்தான ஒரு ஸ்திரீ, ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருத்திவிட்டு மீண்டுமாய் தன்னை நோக்கி பார்க்கும்படியாக, தன்னுடைய அர்ப்பணிக்கும்படியாக, தன்னை முழுவதுமாய் விசுவாசிக்கும்படியாக, தன்னை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த குணத்தை அவன் அர்ப்பணிக்கிறான். அதனால் ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே நீ எழுந்து வா, உன் வேண்டுதல் உனக்கு நிறைவேற்றப்பட்டது, உன் வேண்டுதல் உனக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது. கிறிஸ்துவ அன்பானவர்களை மீண்டுமாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த தபஸ் நாட்களே நாமே சோதித்தறிய இந்த 40 நாட்களும் நமக்கு அவசியமாக இருக்குது. இந்த 40 நாட்களும் நம்ம அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த அறிக்கையின் மூலமாக, ஆண்டவரே என் பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட வேண்டும், என் பாவங்கள் முழுவதுமாக நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாமே தாழ்த்தி கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வாதத்தை வளப்படுத்தி காப்பாராங்க. ஆமாம், ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் பரிசுத்த கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக மீண்டும் சமூகத்தை நாடி இருக்கிறோம்.
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நீ தினன்கொள் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சொந்த பிள்ளையை நோக்கி கூப்பிடும்படியாக இந்த நாளிலே வாய்ப்பு கொடுத்துக்கிறார். ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் உள்ளங்களாலும் இல்லங்களாலும் அகப்பட்டவர்களாய் மீண்டுமாய் நாங்கள் உருக்குழந்தை உடையங்களாய் இதயங்களாய் நாங்கள் வந்திருக்கோம். கர்த்தர் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து எங்கள் இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிற அந்தகார எல்லா பாவங்களையும் மன்னித்து மீண்டுமாய் சுத்த இருதயங்களாய் நாடும் தேடும் ஆண்டவரை ஆசிரியர் கர்த்தர் மீண்டுமாய் எங்களை தாழ்த்தினம் ஒப்படைக்கின்றோம். கர்த்தர் இந்த இறுதி நாட்கள் முடியும் வரையிலும் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் இந்த தவச நாட்கள் முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லிக்கிறோம் ஜீவுலகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் இது அவங்க அன்பும் வழிநடத்தும் ஆசிரியர் அழைப்போம். நம்மளிலும் இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளோடும் உள்ளங்களோடும் இல்லை இன்னும் சுதாக்களும் வந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பேரவர்களுக்கும் அருமையான இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் யாவருக்கும் என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த டிஎல்சி அடைக்கலநாதர் திருச்சபையின் சார்பாக சபை குரு, சபை சங்கம், சபை மக்கள், சபை உறவுகள் யாவரையும் சார்பாக நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென். God bless you all. Thank you.